மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறது இவ்வளவு சுலபமா? எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி அப்படி இப்போ மாதம் 1,00,000 அப்படின்னு பார்த்தா தான் பெருசாக தெரியும். ஆனால் அந்த 1,00,000த்தை 30 நாளுக்கு பிரித்து பாருங்கள். 1,00,000 ரூபாயை 30 நாளுக்கு டிவைட் பண்ணால் 4 ஞாயிற்றுக்கிழமை போக மீதி இருக்கிறது 26 நாள். இதில் ஒரு நாளுக்கு 3,846 ரூபா வரும். அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 4,000 ரூபாய் சம்பாதிக்கணும். இப்போது ஒரு நாளுக்கு 4,000 ரூபாய் அப்படின்னா நீங்கள் ஏதாவது பொருளை 1,000 ரூபாய் லாபம் வச்சு 4 பேர்கிட்ட வியாபாரம் செஞ்சால் ஒரு நாளைக்கு 4,000 ரூபாய். இதே மாதிரி 26 நாளுக்கு 4,000 ரூபாய் லாபமில் தினமும் வியாபாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட மாத வருமானம் 1,00,000 ரூபாய். இதுவே 500 ரூபா லாபம் வச்சு 8 பேர்கிட்ட வியாபாரம் செஞ்சால் ஒரு நாளைக்கு 4,000 ரூபாய். 4,000 × 26 மாதம் 1,00,000 ரூபாய். இதுவே லாபம் 200 ரூபான்னா 20 பேர்கிட்ட, 100 ரூபான்னா 40 பேர்கிட்ட, 50 ரூபா லாபம்னா 80 பேர்கிட்ட, 20 ரூபா லாபம்னா 200 பேர்கிட்ட, 10 ரூபா லாபம்னா 400 பேர்கிட்ட, 5 ரூபா லாபம்னா 800 பேர்கிட்ட, 2 ரூபா லாபம்னா 2,000 பேர்கிட்ட, 1 ரூபா லாபம்னா 4,000 பேர்கிட்ட நீங்கள் வியாபாரம் பண்ணணும். இல்லை நான் இவ்வளோ கஷ்டப்பட விரும்பலை அப்படின்னா ஒத்த கல்லு பெத்த லாபம்ங்கிற மாதிரி 1 day 1 sale equal to 4,000 profit. ஸோ மந்த்லி இன்கம் 1 lakh rupees. இப்போ சொல்லுங்கள், மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறது சுலபமா இல்லையா? அட பாரியா யோ, நான் முன்னேறனே இல்லையா? நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்? சுலபம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 lakhன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பற்றி இன்னும் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மார்க்கெட் மாங்க பிஸ்னஸ் ஸ்கூல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.